வணக்கம் சார். திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பாருங்கள். இன்றைக்கி அருமையாக பார்த்தீங்கன்னா புல்லட் 350 கிளாசிக் 2019 லாஸ்ட்டு BS4 கார்பெட்டர் மாடல் ABS. ஏன்னா இந்த லாஸ்ட்டு அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இது வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்துடுச்சு. வண்டி ரொம்ப ரேர் இது. இருந்தாலும் நம்ம யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டி ஹை பட்ஜெட் எல்லாமே குவாலிட்டி தான் எடுத்துன்னு வருவோம். ஒரு வண்டி கொடுத்தாலுமே தரமாக கொடுப்போம் அப்படின்றதுக்கு நான் ஆதாரம் நிறைய வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு நீங்களும் பார்த்துருக்கீங்க. இது சார் வந்து ஆரணிலேருந்து வந்திருக்காரு. நம்ம யூடியூப் பார்த்து தான் வந்தார். ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி. ஏன்னா ரேட்டு ஏன்னா புல்லட்டிக்கு ரொம்ப ரேருன்றது உங்களுக்கே தெரியும். ரேட்டை பார்த்து யாரும் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடாதீங்க. காரணம் என்னென்னா அந்தளவு வண்டி குவாலிட்டியாக இருக்குது. நேரில் பார்த்தா தான் ஹை பட்ஜெட்டை பற்றி நம்ம சொல்ல முடியும். வண்டி பாருங்கள், ஒரு டவுட்டில் காமிப்பா. இன்றைக்கி வண்டி 3.5 லட்ச ரூபாய்கிட்ட வந்துருச்சு. இது இருந்தாலுமே கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எல்லாம் ஃபுல் செட்டிங், ஃபுல் சீட் கவரு எல்லாமே பக்காவாக போட்டிருக்கோம். வண்டியை எடுத்து சார் அப்படியே ஓட்டலாம். அந்த கண்டிஷன் இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் சார் 50 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டாரு. மீதியை 10 ரூபா 1 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம். மற்றதை சார்கிட்டே கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ஓகே சார். நீங்கள் லாங் டைம் ஃபாலோவர்னு சொன்னீங்க. எப்படி சார்? நான் ரொம்ப நாளாக உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரேன். நல்ல தரமான வண்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல தரமான வண்டி பார்த்துருங்க. ரொம்ப வீடியோ ரொம்ப லைக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். தேங்க்யூ. நிறைய இடம் தேர்னா வண்டி அவ்வளோ செட் ஆகலை எனக்கு. ஓகே சார். வீடியோவில் பார்த்தேன், வந்ததும் ஒரே நாளில் பேமெண்ட் பண்ணேன், ஒரே நாள் வண்டி கொடுத்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் உண்மையாகவே இவ்வளோ வண்டி கொடுத்துருக்குறேன். அவரை மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு கஸ்டமர் நான் இவரை மாதிரி உண்மையாக சார். இது பெருமைக்காக எதுக்காக சொல்ல வரல. சார் ரெண்டு ஒரு வார்த்தை தான் பேசினார். ரேட்டு சார் நீங்கள் எது பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க சார். அவர் பார்கிங் பண்ணல, எதுவுமே பண்ணல. நம்ம வீடியோவில் ஸ்கோட் பண்ணி 1.55 ஸ்கோட் பண்ணியிருப்போம். இந்த வண்டியை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 1,55,000 ரூபாய் கேட்டிருப்போம். சார் இதுதான் பண்ணுங்க, அது எதுவுமே சொல்லாது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு உங்களுக்கே தெரியும், நம்ம பார்கிங் பண்ணுற கஸ்டமரை விட நம்ம எதுவுமே சொல்லாத கஷ்டம் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். சார் எதுவுமே பேசலை. ஏன்னா காரணம் பேசலைன்றது காரணம் அவருக்கு ஒன்றும் தெரியலன்றது அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு சார் என்ன சொன்னீங்க, என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க? ஒர்க் பண்ணுறேன். அவருக்கு சிவிலில் நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கார். எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் எதுவுமே பேசலை. பொருள் கரெக்டாக இருந்தது. சார் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. எதுவுமே பேசலை சார். இதுதான் சார். ரொம்ப அவரும் ஹாப்பி, எனக்கும் ஏதோ ஒரு சின்ன மார்ஜின். அவ்வளோ ஹாப்பியாக எதுவுமே பேசலை. இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கடைங்க எத்தனையோ கடைங்க அவருக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறது நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப ஹாப்பி. அதுக்கு ஒரு வணக்கம். எனக்கு 2 வண்டி ரொம்ப தரமாக இருக்குது. அதில் கேட்டதெல்லாம் வண்டி நல்லா பாலிஷாக போட்டு வண்டி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. நாங்கள் எப்படி கேட்டுமோ அதேமாரி கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நாங்களும் ஒரு ரெகுலராக அண்ணன் கிட்ட